குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலி. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனி பெயர்ச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 13/1/2026 செவ்வாய்க்கிழமை, மார்கழி மாதம் 29ஆம் நாள், ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் 2:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை மதியம் 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:34க்கு. கரணன் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று மாலை 5:36 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று முழுவதும் விசாகம். நாமயோகம் இன்று இரவு 9:29 வரை சூலம், பின்பு கண்டம். கரணம் இன்று அதிகாலை 4:45 வரை வணிசை, பின்பு மாலை 5:36 வரை பத்திரை, பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் அருண யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று முழுவதும் ரேவதி. நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி மீன ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர தடைகள் விலகும். செவ்வாய்க்கிழமை நாளில் வாஸ்து தோஷ குறைபாடு உள்ளவர்கள், வீடு சம்பந்தமான நிலம் வாங்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஸ்ரீ சிறுவாபுரி முருகனுக்கு 6 வாரங்கள் விளக்கேற்றி வழிபட வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும், சுப காரியங்கள் சித்திக்கும். வருவாய் வருமானம் கிடைக்க இந்த ஸ்லோகத்தை உச்சரிப்பது நல்லது. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று வழிபடுங்கள். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? குலத்தை சீர்படுத்த ஏற்ற நாள், தேவ ஆராதனை செய்வதற்கு உகந்த நாள், சுரங்க பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள், ஆபரண பணிகளை மேற்கொள்வதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மதியம் 12:14 முதல் 1:58 வரை மேஷ லக்னம். மதியம் 1:59 முதல் மாலை 4 மணி வரை ரிஷப லக்னம். மாலை 4:01 முதல் 6:12 வரை மிதுன லக்னம். 6:13 முதல் இரவு 8:20 வரை கடக லக்னம். இரவு 8:21 முதல் 10:22 வரை சிம்ம லக்னம். 10:23 முதல் 12:22 வரை கன்னி லக்னம். காலை 12:23 முதல் 2:28 வரை துலாம் லக்னம். 2:29 முதல் காலை 4:39 வரை விருச்சக லக்னம். காலை 4:40 முதல் 6:50 வரை தனுசு லக்னம். 6:55 முதல் 8:45 வரை மகர லக்னம். காலை 8:46 முதல் 10:28 வரை கும்ப லக்னம். காலை 10:29 முதல் மதியம் 12:09 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. செவ்வாய்க்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ
செவ்வாய் பகவான் அங்காரகன். ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை சொல்வது நல்லது. ஓம் வீரத் வஜாய வித்மஹே விக்ன ஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமா பிரசோதயாத். தமிழ் மந்திரத்தையும் நீங்கள் சொல்லலாம். ஸ்ரீ செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுபவர்களுக்கு உடலில் இரத்த விருத்தி நன்றாக இருக்கும், சகோதர பலம் உண்டாக்கும், வீடு மனை பூமி வாங்குவதற்கான யோகம் கிடைக்கும். ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான தமிழ் மந்திரம். சிறப்புறு மணியே செவ்வாய் தேவே குறைவிலாதருள்வாய் குணமுடன் வாழ மங்கள செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கு என்று வழிபடுங்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய்க்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களாக பார்க்கும் பொழுது எல்லா மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு அதிகமாக கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்ல, தெரியாதவங்களை கூட காண்டாக்ட் பண்ணிட்டு அவங்களோட ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலாமா, அவங்களோட ஏதாவது ஒரு விஷயங்களை முன்னெடுத்து செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உங்க மனசுல ஏற்படும். அவங்களோட ஒரு சில தொடர்புகளை நீங்க ஏற்படுத்திக்குவீங்க. அதுவும் வியாபாரம் பிசினஸ்ல இருக்கிறவங்க ஒவ்வொரு மக்களையுமே ஒவ்வொரு நபர்களையுமே தனித்தனியாக்க அவங்களுக்கு உண்டான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. பிசினஸை நல்ல டெவலப்மெண்ட் பண்றதுக்கான சோர்சஸ் உங்களுக்கு நிறைய இருக்குங்க. கெப்பாசிட்டி அதிகம் இருக்கு மேஷராசி என்பர்களுக்கு. எந்த ஒரு வேலைகளை தொட்டாலும் சரி, அது ரொம்ப சரியா பண்ணணுன்ற எண்ணம் உங்களுக்கு உண்டு. அதுக்கேற்ற மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன்ல நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அடுத்த கட்ட நகர்வுக்கு நிறைய முயற்சி பண்ணுவீங்க. உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க விலகி போயிடுவாங்கங்க. யாரோ ஒருத்தர் கண் மறைவா உங்களுக்கு கண்ணுக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த நபர்கள் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய வாய்ப்புகள் நேரம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். மற்றவங்களால உங்களுக்கு தொழில் ரீதியாக எந்த தொந்தரவுகளும் இருக்காது. மறைமுக எதிரிகள் எல்லாம் காணாமல் போக போறாங்க. உங்களை தொந்தரவு செஞ்சு உங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைச்சவங்க காணாம போக போறாங்க. உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் தானாகி விலகி போகிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறத்துக்கான வழி ஃப்ரீ ஆயிடுச்சுங்க. நீங்க எவ்வளவு தூரம் டிராவல் பண்றீங்களோ உங்க கையில இருக்கு. உங்களுடைய தன்னம்பிக்கை, திடகாத்திரம், தன்னம்பிக்கை இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு கோல் அச்சீவ்மெண்ட்டை கொடுக்க போகுது. எதையுமே சாதிக்கணுங்கிற துணிவு, தைரியம் உங்களிடம் உண்டு. இயல்பாகவே கொடுத்த பொறுப்புகளை மிக சரியாக தொழில் சம்பந்தமான விஷயங்களை கடைபிடிச்சு நிறைவேற்றுவீங்க. வேலைக்கு போறவங்களுக்கு ஆபீஸ் அலுவலகம் சம்பந்தமான விஷயங்களுக்கு டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம், வெரிஃபிகேஷன்ல சில ப்ராப்ளம் வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மறைஞ்சிடுங்க. உங்க மீது பழி சொன்னவங்க, விமர்சனம் செஞ்சவங்க அவங்களே ரியலைஸ் பண்ணுவாங்க உங்க மேல சொன்னது தப்பு தான் அப்படின்னு. உங்களிடத்துல நேரடியாக வந்து மன்னிப்பு கேட்பாங்க. சாரி சொல்றதுக்கு கொஞ்சம் கூட தயக்கமே அவங்களுக்கு இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு அனுகூலம் நிலைதான் உங்களுக்கு இருக்கு. சுவையான நல்ல உணவுகளை சாப்பிடுவீங்க. டேஸ்டி ஃபுட்டு உங்களுக்கு கண்டிப்பா இன்னைக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு ஸ்வீட் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. இல்ல உங்களுக்கே சர்ப்ரைஸா வீட்டுல ஏதாவது ஒரு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கலாம். உங்களுடைய மனைவி உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ள எந்த விதமான கான்ட்ரவர்சி இருக்காது. அதாவது கருத்து வேறுபாடே இருக்காது. எல்லாருமே ரொம்ப மியூச்சுவலா, அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு ஹாப்பி மூமெண்டா என்ஜாய் பண்ண போறீங்க. இன்னைக்கு ஒரு சில செலிப்ரேஷனை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. பயணங்கள் டிராவல் பண்றவங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தீரும். ஒரு சிலருக்கு உடல் உபாதை காரணமாக பயணப்படாம இருந்திருப்பீங்க. வெளியூர்களுக்கு போகணும், ரொம்ப வெகு தூரம் போகணும், அல்லனா வெளிநாடுகளுக்கு போகணும், வெளி மாநிலங்களுக்கு போகணும் அப்படின்னு டிராவல் பண்றவங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிசிக்கலி, மென்டலி இந்த ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆக போகுதுங்க. உங்களுக்கு காணாமல் போன பொருள் எங்க இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கிடைக்கும். இல்ல ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம், இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வச்சிருக்கலாம், இல்ல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே இந்த பொருள் காணும் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருப்பீங்க இல்லையா. அவங்க கிட்ட அந்த பொருள் அவங்க கண்ணில் பட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இல்லைன்னா கையிலேயே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. வெளியே ஏதாவது தொலைஞ்சிருந்தோ உங்களுடைய ஃபோன், மொபைல் காணாம போயிருக்கலாம். உங்களுடைய பணம், பர்ஸ் ஏதாவது காணாம போயிருக்கலாம். இல்ல முக்கியமான டாக்குமெண்ட் காணாம போயிருக்கலாம்.
உங்களுடைய சர்டிபிகேட் காணாம போயிருக்கலாம். இப்படி ரொம்ப ரொம்ப அவசியமான வாழ்க்கைக்கு உன்னதமான முக்கியத்துவமான பொருள் காண போயிருந்தா கண்டிப்பா அது எங்க இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. அதிகார எண்ணங்கள் இருக்கக்கூடாது. மேஷராசி அன்பர்கள் எப்பொழுதுமே ஹெட்வைட் அப்படின்னு சொல்லுவாங்க, தலைகனம் இருக்கக்கூடாது. நம்மால தான் முடியும், இது என்னால மட்டும்தான் செய்ய முடியும்ன்ற எண்ணத்தை நீங்க அப்படி வைக்காதீங்க. அப்படி இருந்து கொண்டாலே அடுத்தவர்கள் உங்களை நகர்த்தி தள்ளி விட்டு ஓடிட்டே இருப்பாங்க. நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாம அவதிப்படுவீங்க. ஆக எல்லாராலும் எல்லா விஷயங்களையும் சாதிக்க முடியும். பிறருடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த காரியத்தை அவங்க சக்சஸ் பண்றது நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் கொடுக்கக்கூடிய பொறுப்புகளை முடிக்கிறதுல டிஃபரன்ஷியேட் நிறைய இருக்கும். ஆக யாரையும் டாமினேட் பண்ணாதீங்க, யாரையும் தரக்குறைவாக எண்ணாதீங்க, விமர்சனம் பண்ணாதீங்க. உங்களை பற்றிய எண்ணங்கள் தான் உங்களுக்கு இருக்கணுமே தவிர யாரை பற்றியும் அதிகமாக விமர்சனங்கள் செய்வது சரியாக இருக்காது. பார்ட்னர்ஷிப்ல ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் பிசினஸ்ல அனுகூலம் ஏற்படுங்க. வேலையை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்வீங்க. புரிதல்கள் உண்டாக்கும். அபிவிருத்தி டெவலப்மெண்ட்டுக்கான சோர்ஸ் நிறைய கிடைக்கும். பேங்க்ல லோன் வாங்கி உங்களுடைய பிசினஸை எலாபரேட் பண்ணுவீங்க, இல்லைன்னா வேற பிரான்ச் ஓபன் பண்ணுவீங்க. குடும்பத்தினுடைய சப்போர்ட் நிறைய கிடைக்குங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்திற்குண்டான நல்ல வாய்ப்புகளை கிடைக்க போகுது. மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் கைகூடி வரும். மேட்சிங்ல உங்களுக்கு நல்ல பொருத்தம் இருக்கும். மன பொருத்தம் இருக்கான்னு பாருங்க. மற்ற எல்லா பொருத்தங்களை காட்டிலும் மன பொருத்தம் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே மேஷராசிக்காரர்கள் வரக்கூடிய தனத்தையும் பணத்தையும் சேர்த்து வைக்க எண்ணுவீர்கள். பொருளாதாரங்களை ஏற்றம் மட்டுமே உங்களுக்கு குறிக்கோளாக இருக்குங்க. அக்கம் பக்கம் விஷயங்களையும் அவ்வப்போது கண்காணித்து வர்றது நல்லது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு சில நபர்களுடைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கலாம். புதுசா வேலைக்கு வரவங்களுடைய தொடர்புகள் ஏற்படலாம். புது புது விஷயங்களை கத்துக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குங்க. பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தடை குறையும், தாமதங்கள் நீங்கும். கிருத்திகா நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புரிதல்கள் ஏற்படுங்க. பகை உணர்வுகள்லாம் மறைஞ்சிடும். எந்த வேலையை எப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தீர்க்கமா சிந்திச்சு செய்வீங்க. இந்த நாள் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல ஒரு அமைப்பு பிராப்தம் கிடைக்க போகுது. ஒரு கிஃப்ட் கிடைக்கும். யாராவது ஒருத்தர் உங்களுக்கு சப்போர்ட்டா ஹேண்டில் பண்ண போறாங்க. நீங்க படிக்கக்கூடிய விஷயங்கள்ல புரிதல்கள் ஏற்படுங்க. அனுகூலம் நிறைஞ்சு இருக்கும். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மேஷராசி அன்பர்களே, ஆல் த பெஸ்ட். ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்க்கும்பொழுது இந்த நாள் ஹெல்த் இஷ்யூ சம்பந்தமான ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருங்க. ஹெல்த் வெல்த் ரெண்டுமே நல்லா இருக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் வரும். அதிக உடல் வலி, பய உணர்வு, தேவையில்லாத எண்ண ஓட்டங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆக்க போகுதுங்க. மனசை எப்பயும் ஒரு தியானத்தோட ஆரம்பிங்க. தைரியத்தோட இருங்க. எல்லாம் இறைவனுடைய அனுகிரகத்தினால நடக்குங்கிற ட்ரஸ்ட் உங்களுக்கு கடவுள் மேல இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். யாரையும் எதை பத்தியும் நீங்கள் அதிகமாக விமர்சனம் செய்யாதீங்க. பிறருடைய வாழ்க்கையை பத்தியோ பிறருடைய நடவடிக்கை பத்தியோ மற்றவர்களுடைய வேலைகளுக்கு உண்டான விஷயங்களை பற்றிய குறைவான பேச்சுக்களை தவிர்க்க வேண்டியது நல்லது. மனதளவுல புத்துணர்ச்சியை அதிகரிக்குங்க. வெளியிட உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. ரிஷபராசி அன்பர்கள் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால கடன் பற்றிய சில தொந்தரவுகள் சந்திக்க வேண்டி இருக்குங்க. பண நெருக்கடி இருக்கும். கையில வர வேண்டிய பணம் செலவாகிக்கிட்டே இருக்கும். எப்படி மணியை சேவ் பண்றது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. கடன் வாங்காம இந்த நாளை நகர்த்துறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, எண்ணத்துல தெளிவுகள் வரத்துக்குண்டான சூழ்நிலைகளும் கிடைக்கும். நல்ல தியானம், யோகாசனம் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, பிராணாயாமம் செஞ்சீங்க அப்படின்னா எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதுல இருந்து வெளியே வந்துட முடியுங்கிற தைரியம் பிறக்குங்க. உங்களோட இருக்கக்கூடிய நபர்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். ஆதாயம் ஏற்படும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும்பொழுது படிப்புல கொஞ்சம் அசௌகரியங்கள் இருக்குங்க. படிக்கணும்னு நினைப்பீங்க, உங்களால முடியாது. நிறைய என்டர்டெயின்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். வெளியில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்பொழுது கூட ரொம்ப பக்குவமா இருக்கணும். உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை பத்தி செய்யாதீங்க. மற்றவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை பத்தியும் பேசாதீங்க. யாராவது உங்களை பத்தி விமர்சனம் செஞ்சாங்கன்னா அந்த இடத்துல இருந்து நீங்க விலகிடுறது நல்லது. யாரையும் ரொம்ப அதிகமாக நம்பி சில இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற நாள் அல்ல. உற்பத்தி ப்ரொடக்ஷன்ஸ் நிறைய செய்யணும்னு நினைப்பீங்க. அதே மாதிரி மிஷினரி நிறைய வாங்கணும்னு நினைப்பீங்க. பேங்க் கடனுக்கு உண்டான விஷயங்களுக்காக காத்திருப்பீங்க. வங்கி கடன், இந்த உதவிகள் கிடைப்பதற்கு உங்களுக்கு சில சூழ்நிலைகள் ஆதரவற்றதாக கூட இருக்கலாங்க. ப்ரொடக்ஷன் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு உண்டான விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்துவீங்க. போட்டிகள் கூடுதலாக இருக்கும். அதிலும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோட காம்படிஷன் நிறைய இருக்கும். அது ஸ்போர்ட்ஸு காம்படிஷன் ஆகட்டும், ஸ்பீச் காம்படிஷன் ஆகட்டும்,
எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எல்லாவற்றையுமே நீங்கள் சாதித்து வெளியே வர வேண்டியதாக இருக்குங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ள உங்களுக்கு நல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து போகக்கூடிய போக்கு உண்டாக்கும். வெளி இடங்களுக்கு டிராவல் பண்றதும், உங்க ஒய்ஃபுக்கு நீங்க சர்ப்ரைஸான சில கிஃப்ட் கொடுப்பீங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட் பர்த்டே, அவங்களோட ஏதாவது ஒரு செலிபிரிட்டியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க. பொதுவாக இந்த நாள் உங்களுக்கு நலம் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி மற்றவங்களோட சில ஆலோசனைகளை கேட்டு செய்வீங்க. சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ப்ரொடக்ஷன் சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஐடியாக்கள், யோசனைகள் வருங்க. பிறருக்கு ரொம்ப ஃபேமிலி சப்போர்ட்டா இருந்து எல்லோரையுமே நல்ல விதமா கொண்டு செல்வீங்க. எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணக்கூடிய ஸ்தானத்தில் இருப்பீங்க ரிஷபராசி அன்பர்கள். பேச்சில் எந்த குறைவுமே இருக்காதுங்க. நல்ல விதமா பேசுவீங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை எல்லாரோட ஷேர் பண்ணுவீங்க. அனுகூலம், நல்ல ஆதரவு உண்டாக்கும் நாளுங்க. தாய்மாமனுடைய ஆதரவுகள் கிடைக்குங்க. தாய் வழி சொந்தங்களின் முகாந்திரமாக சில நன்மைகள் பிறக்கும். குடிக்கிற தண்ணீரிலும் சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பிறருக்கு ஏதாவது ஒரு வகையில தான தர்மங்கள் செய்யறது நல்லதுங்க. இந்த செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல முருகப்பெருமான வழிபட்டீங்க அப்படின்னா லேண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கடன்கள், கிரெடிட்ஸ் எல்லாமே குறைஞ்சி வரும். புதுசா வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு சீக்கிரம் வீடு கட்டுறதுக்கான இந்த பிராப்தம் இந்த பிரபஞ்சம் கொடுக்குங்க. உங்களுடைய எல்லா செயல்களும் திருப்திகரமாக அமைந்திட ஸ்ரீ சிறுவாபுரி முருகருடைய வழிபாடு 6 வாரங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா சீக்கிரமாக வீடு கட்டுறதுக்கான யோகம் கிடைக்குங்க. உங்களுக்கு முதல் அவசியம் எதுவோ அந்த விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக கைகூடி வரப்போகுது. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. நீங்க விரும்பின இடங்களுக்கு போகலாம், டிராவல் பண்ணலாம், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். புது நபர்களுடைய கான்டாக்ட் கைக்கு வருங்க. ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான விஷயங்கள் இருக்கும். அடுத்த கட்ட நிலைக்கு உயர்வதற்கான வழி பிறக்கும். ஆதரவு கிடைக்குங்க. ஆலோசனைகள் அதிகமாகவே உண்டாக்கும். நல்ல திறன் பெற்றவங்க நீங்க. மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையும். எல்லோருடைய ஆதரவும் கிடைக்கும். ஹெல்த், வெல்த் ரெண்டுமே நல்லா இருக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும்பொழுது காம்படிஷன்ல நீங்க தான் நல்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வருவீங்க. உங்களுக்கு எந்த காம்படிட்டரும் போட்டியாளர்கள் இருக்க மாட்டாங்க. ஒன் மேன் ஷோ மாதிரி தான் இருக்குங்க. நீங்களே ராஜா, நீங்களே மந்திரின்ற மாதிரி உங்களுடைய விஷயங்களை இன்னைக்கு தாராளமாக கொண்டு செல்லலாம். வேலை வாய்ப்புகள் பரிபூர்ணமாகவே கிடைக்குங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப சாதகமா வரப்போகுது. நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கும். எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு தாராளத்தை, நல்ல சந்தோஷத்தை உண்டு பண்ணும். ஹாவ் அ நைஸ் அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ரிஷபராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த நாள் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே ரொம்ப சூப்பரா இருக்க போகுதுங்க. ஒரு லக்கி டேவா இருப்பீங்க. எண்ணத்துல உங்களுடைய செயல்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பா திருப்திகரமாக இருக்குங்க. மனதளவுல எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். வெளியிடங்களுக்கு போகணும், இன்னைக்கு ரொம்ப ஃப்ரீடமா இருக்கணும், என்ஜாய் பண்ணணும்ன்ற மைண்ட் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பிறரோட பேசக்கூடிய விஷயங்கள், இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களே நிறைய நகைச்சுவைகளை வெளிப்படுத்துவீங்க. நல்ல குணம் கொண்டவர்களாக நீங்க இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு மூடு உங்களுக்கு இருக்கும். அதாவது எண்ணங்கள் தெளிவடையும். சந்தோஷத்துல மூழ்கி இருப்பீங்க. அதிர்ஷ்டகரமான சில நல் வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது. வரவேண்டிய பணத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சீக்கிரமாக தீருங்க. நீங்க ஏதாவது எஃப்டி, ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருந்தாலும் அந்த பணம் உங்களுக்கு கைக்கு வரத்துக்கான சூழ்நிலைகள் இருக்கு. பண கஷ்டத்தை சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் மீண்டும் கைக்கு பணம் வருவது கூடிய சூழ்நிலைகள் இருக்க போகுது. பண கஷ்டம், மன கஷ்டம் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுதுங்க. மிதுன ராசி அன்பர்கள் நல்ல புத்தி கூர்மை கொண்டவர்கள். உங்களுடைய அதிபதியான புதன் பகவான் ராசிக்கு துணைவருடைய உறவுகளுடைய ஆதரவுகள் கிடைக்குங்க. பணம் தொடர்பாக இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் படிப்படியாக குறைந்து வரும். உங்களுடைய தேவைகள் நிறைவேறும். போட்டி பந்தயங்கள்ல ரொம்ப கவனமாக நீங்க கலந்துக்கணும். எந்த போட்டி எந்த வகையானது, இல்லை எக்ஸாமுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய காம்படிஷனா அல்லது கேம்ஸ் சம்பந்தமாகவோ அல்லது ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமாக இருக்கக்கூடிய போட்டிகளை நீங்க ரொம்ப கண்ணும் கருத்துமாக தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு பண்ணும் பொழுது கண்டிப்பா நீங்க சக்சஸ்ஃபுல்லா வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மிதுன ராசி அன்பர்கள், உங்களுடைய அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறாருங்க. அதே மாதிரி 4ஆம் அதிபதியும் புதன் பகவான் தான். உங்களுடைய வீடு, வண்டி இது சம்பந்தமான விஷயங்கள், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாத்தையுமே ரொம்ப கரெக்டா மெயின்டைன் பண்றது நல்லது. வெளியூர்களுக்கு டிராவல் பண்றவங்களுக்கு ஒரு புதிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க. முக்கியஸ்தர்களோட வெளியிடங்களுக்கு போவீங்க. அவங்களோட மீட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். உங்களுடைய பிசினஸ் உடைய டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு சிலருடைய நல்ல கருத்துக்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்பார்க்கா இருக்குங்க. ஒரு பெரிய விஷயங்கள் செய்யணும்னா அதுக்கு ஒரு சில தீப்பொறி தான் தேவை. அந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல
கான்ட்ராக்ட் சைன் பண்றவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அதே மாதிரி டெண்டர் கோட் பண்றவங்க, கவர்மெண்ட் ஒர்க் எடுக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா அதை எப்படி செய்யணும் அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி அதற்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கிறது நல்லது. நிறைய ரெஸ்ட் எடுப்பீங்க மிதுன ராசி அன்பர்களே. உடலும் மனமுமே உங்களுக்கு சோர்வுகள் அதிகமாக இருக்குங்க. அதனால செய்யற வேலைகள் எல்லாம் கொஞ்சம் பின்தங்கின மாதிரி இருக்கும். மற்றவங்களோட பேசக்கூடிய விஷயங்களை குறைச்சிக்கிறது நல்லது. மௌனம் பெரிய அளவு உங்களுக்கு உதவி புரியும். நீங்க என்ன எக்ஸாம்காக ப்ரிப்பேர்ட் ஆனாலும் மௌனமா அமைதியாக இருந்து அந்த விஷயத்தை கிரகிச்சு கொண்டாலே போதும். கவனித்தாலே உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். வேலையாட்களுடைய ஆதரவு உங்களுக்கு கொஞ்சம் சுமார மத்தியமமாகத்தாங்க இருக்கும். வேலை நல்லா கொண்டு போகணும்னு நினைப்பீங்க. சில நேரம் ஸ்ட்ரக்அப் ஆகலாம். யாராவது ஒருத்தர் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலாம். இல்லைனா ஏதாவது மிஷினரி சம்பந்தமான சின்ன சின்ன செலவுகள் வரலாம். ஏதோ ஒரு விதமான மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு. பொலிட்டிக்கல்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய லீடரோட ஒரு சில நல்ல விஷயங்கள் பேசணும்னு நினைப்பீங்க. அதற்குண்டான நேரம் பொருந்தாதுங்க. அது பேசுறதுக்குன்னு நீங்க ஒரு தனி நாள் அரேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். நினைக்கிற விஷயங்களை உடனுக்குடன் ஷேர் பண்ணவே முடியாது. ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா ஒரு சிலருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பிரச்சனையை தரும், நிதானத்தை போக்குவாங்க. எதிலுமே ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய அற்புதமான நாள். செயல்பட்டால் கண்டிப்பாக நல்லதே நடக்குங்க. ஹெல்த் வெல்த் ரெண்டையுமே கேர்ஃபுல் பண்ணிக்கோங்க. இந்த நாளுக்கான அதிர்ஷ்டகரமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். நட்சத்திர பலன் மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும், தைரியமாக இருப்பீங்க. துணிவே துணைன்னு வெற்றி நடை போடக்கூடிய நபர்கள் நீங்க. எறும்பு போல சுறுசுறுப்புகள் இருக்குங்க. இடம் வீடு மனை நிலம் சம்பந்தமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கண்டிப்பாக நினைத்தால் இடம் வீடு வாங்க முடியும். திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் தீரும். தேவைக்கேற்ற மாதிரி பணம் வரும். நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டா கூட யாராவது பண்ணுவாங்க. எல்லா விதமான வேலைகளையும் ரொம்ப பிரம்மாண்டமா பெரிய அளவுல சாதிக்கணும்னு நினைப்பீங்க. அனுகூலம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க பொறுமை நிதானமாக இருக்கணுங்க. பெரியவங்களுடைய வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப கட்டுப்பட்டு நடக்கணும். தன்னிச்சையாக எந்த முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. இந்த நாள் இறை வழிபாடு பண்ணுங்க. முருகப்பெருமானை வழிபட்டால் அனுகூலம் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. பிரேயர்ஸ் தான் உங்களை அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போகும். மன கஷ்டத்தை போக்கும், பண கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணும். எல்லா விதமான ஆரோக்கிய செல்வங்களும் கிடைக்குங்க. வாழ்த்துக்கள். ஹாவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மிதுன ராசி என்பர்களே, ஆல் த பெஸ்ட். கடகராசி என்பர்களுக்கு உறவுகளும் சரி, நண்பர்களிடத்திலும் சரி, மனம் விட்டு உங்க மனசுல தோணக்கூடிய விஷயங்கள் வெளிப்படுத்துவீங்க. ரொம்ப ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி, அந்த கேப்ங்கிறது காணாமல் போகும். என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ, பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் தாராளமாக பேசுவீங்க. மற்றவங்களோட சில விஷயங்களை உடன்பட்டு பேசும் பொழுது நல்லது தாங்க நடக்கும். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய பாவகத்துல உங்களுடைய அதிபதி சஞ்சாரம் செய்யறதுனால குழந்தைகள் பற்றி எண்ணங்கள் இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும்ன்ற ஆசை இருக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக ஏதாவது ஒரு வகையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குங்க. சேவிங் பண்ணுவீங்க. வீடு கட்டணும், வண்டி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ரொம்ப நாளுக்கான பிளான் சக்சஸ்ஃபுல்லா நடக்க போகுது. கடகராசி அன்பர்களுக்கு சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு செல்வம், செல்வாக்கு, தைரியம் அதிகரிக்கும். எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, ஒபே பண்ணுவாங்க. உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு, மரியாதை உண்டுங்க. எல்லோரையுமே அரவணைத்து போவீங்க. உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. கடகராசி என்பர்களுக்கு புதிய ஊர்களுக்கு பயணப்படுறவங்களுக்கு மாற்றங்கள்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. நல்ல நல்ல விஷயங்கள்ல ஈடுபாடு காட்டுவீங்க. பொது காரியங்கள் ஆகட்டும், தெய்வ காரியங்கள் ஆகட்டும், சமூகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் கையில் எடுத்து செய்வீங்க. அறம் சம்பந்தமான விஷயங்களை ஈடுபாடு அதிகரிக்கும் பொழுது உங்க மனசுல சந்தோஷம் இருக்கும், நேர்மை இருக்கும், நியாயமா நடப்பீங்க, நம்பிக்கையோட இருப்பீங்க. எல்லாருக்குமே ஒரு முன் மாதிரி, ஒரு ஃபார் எக்ஸாம்பிளா, ரோல் மாடலா இருப்பீங்க. கடகராசி என்பர்கள் நிறைய எஃபர்ட் எடுப்பீங்க. காலேஜ் மற்றும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய வேலைகள்ல நிறைய ஆர்வம் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து டீமா ஏதாவது ஒரு விஷயங்கள் எடுத்து செய்வீங்க. புது விஷயங்களை கையாளுவீங்க. திறமைகள் வெளிப்படும். கேம்ஸ் சம்பந்தமான நிறைய விஷயங்கள காம்படிஷன்ல கலந்துக்குவீங்க. ஸ்போர்ட்ஸுக்கு உண்டான வகையில தனி ஈடுபாடு, கவனம் இருக்கும். நல்ல பிளேயரா வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. பொதுவாகவே நீங்க நல்ல உழைக்கக்கூடியவங்க. இரவு பகல் பாராது அயராது உங்களுடைய உழைப்பை வெளிப்படுத்துறதுனால, நல்ல எஃபர்ட் கொடுக்கறதுனால கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்குங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ள ஒரு மியூச்சுவலான அண்டர்ஸ்டாண்டிங். 2 பேருமே கருத்து ஒற்றுமையோட டிராவல் பண்ணுவீங்க. வீட்டை ரொம்ப அழகா பராமரிப்பீங்க.
வீட்டுல என்னென்ன செலவுகள் ஆகுது அப்படிங்கறத ஒரு பட்ஜெட் போட்டு அதுக்கேத்த மாதிரி பணத்தை ஒதுக்கீடு பண்ணுவீங்க. உங்களுடைய பண கஷ்டங்கள் குறையுங்க. கடன் வாங்கி இருந்தீங்கன்னா அந்த கடன்ல இருந்து வெளி வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த செவ்வாய்க்கிழமை தினத்துல முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யுங்க. அதே நேரத்துல ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருடைய வழிபாடு செஞ்சீங்கன்னா கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆயிடுங்க. ஒரு 21 வாரங்கள் மாலையில 4:30 முதல் 6 மணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4:30 நேரத்துல சாய் ரக்ஷையில விளக்கேத்தி ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு உண்டான ருண விமோக்ஷண மந்திரத்தை நீங்க கேட்கலாம். படிக்கிறது ரொம்ப சந்தோஷம். படிக்க தெரியாதவங்க காதார கேட்கறது நல்லது. மனம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகரிக்குங்க. என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லா வேலைகளையும் இந்த நாள் ரொம்ப சிறப்பா முடிப்பீங்க. தொடக்கமே உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அம்பாள் வழிபாடு ரொம்பவே நல்லது கடகராசிக்காரர்களுக்கு. உங்களுடைய அதிபதி சந்திர பகவானாக இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்கள்ல உங்க பெயர் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. அதுல குங்குமார்ச்சனை பண்றது ரொம்பவே நல்லது. செவ்வாய்க்கிழமை காலை 8ல இருந்து 9 மணிக்குள்ளாக வீட்டுல கல்லுப்பு வாங்கி வைங்க. அது ரொம்பவே விசேஷத்தை கொடுக்குங்க. உங்களுடைய பண கஷ்டங்கள் தீரத்துக்கு இந்த ஒரு சின்ன பரிகாரம் ரொம்ப ரொம்ப அனுகூலத்தை கொடுக்கும். உங்களுடைய மணி ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிடும். நல்ல ரெவின்யூ கிடைக்கும். வருமானத்துக்கு மேல வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை உத்தியோகங்கள் நினைச்ச மாதிரி நடக்கும். வியாபாரத்துல இருக்கக்கூடிய பழைய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகுங்க. உங்களுடைய மனக்கவலைகள் குறைந்து திடகாத்திரமா தைரியமா இருக்க போறீங்க. எல்லா செயல்களிலும் உங்களுக்கு வெற்றி வெற்றி வெற்றி. அதிர்ஷ்டகரமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன் புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாள். ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. ஹாப்பியா இந்த நாளை லீட் பண்ணுவீங்க. உங்களுக்கு வர வேண்டிய நல்ல செய்திகள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ப்ரௌடா மத்தவங்க மதிக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். எல்லாருக்கும் மேல உங்களுடைய நிலை உயர்ந்து இருக்குங்க. ஒரு மேம்போக்கான அமைப்பு இருக்குது. ஆயிலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். செய்யற வியாபாரத்திலயும் சரி, பிசினஸ்லயும் சரி, எதை செஞ்சா நமக்கு வருமானம் கிடைக்கும், வாழ்க்கை நல்ல நிலைக்கு வளரும், உத்தியோகத்துல எப்படி உயர்வு ஏற்படும் அப்படின்னு நிறைய விஷயங்களை இந்த நாள் நீங்க ரிசர்ச் பண்ணி அதுல ஒரு ஆர்வத்தை காட்டி வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு. இந்த நாள் உங்களுடைய நட்சத்திரப்படி எல்லாமே திருப்திகரமாக நடக்கும். சந்தோஷமா இருப்பீங்க. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. கடகராசி அன்பர்களே, ஆல் த பெஸ்ட். சிம்மராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த நாள் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்குவீங்க. ரொம்ப சந்தோஷகரமான சூழ்நிலையாக இருக்க போகுது. குடும்பத்துல எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க. நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே மறைய போகுது, மாற போகுது. எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலையை இந்த நாள் ரொம்ப ஸ்பீடா பண்ணுவீங்க. லேசினஸ் இருக்காதுங்க. எதிர்கால வாழ்க்கை பற்றிய கனவுகள் தான் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு வழக்குகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தானாகவே சால்வ் ஆயிடும். சந்திர பகவான் உங்களுடைய விரையாதிபதி ராசிக்கு 3ல இருந்து 4ஆம் இடத்துக்கு டிராவல் பண்றதுனால வீடு பத்தின எண்ணங்கள் இருக்கும். சொத்துக்களை வாங்கணும்ன்ற எண்ணங்கள் உருவாகும். அதுக்காக கொஞ்சம் பணத்தையும் நீங்க செலவு பண்ணுவீங்க. மூத்தவர்களுடைய அறிமுகங்கள்லாம் உண்டாக்குங்க. பிரபலமானவர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். விருந்தினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை கொடுக்குங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, ஹானர் பண்ணுவாங்க. நீங்க பேசுற வார்த்தைக்கு ரொம்ப ஒரு மரியாதை அதிகமாகவே இருக்குங்க. எல்லாருக்குமே நல்ல ஒரு ஐடியா கொடுப்பீங்க. உங்களுடைய ஹையர் ஆபீசர்ஸ்க்கும் சரி, உங்களுக்கு மேல தலைமையில இருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கும் சரி, மூத்தவர்கள் எல்லாருக்குமே உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப தேவைப்படுற மாதிரி இருக்கும். நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஐடியாவும் அவங்களுடைய வளர்ச்சிக்கும் சரி, உங்களுடைய லைஃப் டெவலப்மெண்ட்டுக்குமே பொருந்தோங்க. மத்தவங்களுக்காக மட்டும் இருக்காது. உங்களுடைய சுய வாழ்க்கையினுடைய நிலை அம்சமாக உயரும். ஆரோக்கியமாக இருக்கும். ஆனந்தமாக இருப்பீங்க சிம்மராசி அன்பர்களே. பிசினஸ் பண்றவங்களுக்கு பர்டிகுலரா ஒரு சிறு குறு வியாபாரம், ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட், லோ பட்ஜெட்ல வியாபாரம் பண்றவங்களுக்கும் சரி, வருமானம் அதற்கேத்த மாதிரி கூடுதலாகவே கிடைக்கும். உங்களுடைய உழைப்பை அதிகப்படுத்துவீங்க, லாபத்தை கூட்டுவீங்க. ஒப்பந்தங்கள்லாம் கைகூடி வரப்போகுது. எதிர்கால வாழ்க்கைக்காக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா வருங்க. வீட்டுல சுப மங்கள காரியங்கள் நடக்கும். சுப விசேஷம் கைகூடி வரும். திருமணத்திற்குண்டான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக சில பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அவங்களுக்காக ஒரு புது அக்கௌண்ட் தொடங்கலாம். சில்ட்ரன்களுக்காக இருக்கக்கூடிய சில அக்கௌண்ட்டுகள், அதுல கவர்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய ஃபேவரபிள் எல்லா விதமான சௌக்கியங்களும் வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குங்க. இன்சூரன்ஸ் சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு ஆர்வங்கள் உண்டாகும். படிப்பு நிலைகள்ல நல்ல ஏற்றம் பிறக்கும். தெரிஞ்சதை மட்டும் இல்ல, தெரியாததையும் கத்துக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கும். பன்மொழி வித்தகருங்க சிம்மராசி அன்பர்களை. எல்லா மொழிகளும் தெரிஞ்சுக்கணும்ன்ற
ஆர்வம் உங்களிடம் வெளிப்படலாம். செய்யக்கூடிய வேலையை தெய்வமாக மதிக்கக்கூடியவங்க நீங்க. ஆக வியாபாரத்துல மக்களுடைய வரத்து எப்படி இருக்கும், இன்னைக்கு நாள் சேல்ஸ் எப்படி இருக்கும், எதெல்லாம் நம்ம விற்பனை பண்றதுக்கு பொருள் வாங்கணும், பிசினஸ்னுடைய எல்லா விஷயத்தையும் எல்லா அம்சத்தையும் முழுக்க முழுக்க அறிந்து செயல்படுவீங்க. உத்தியோகத்துல உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குங்க. ஹையர் ஆபீசருடைய நல்ல கான்டாக்ட் கிடைக்கும். புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க. கைக்கு வர வேண்டிய பணம் முறையாக வந்து சேருங்க. எந்த குறைபாடுமே இருக்காது. வருமானத்தை அதிகப்படியாக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஒரு சிலர் பிரான்ச்சஸ் தொடங்கலாங்க. செய்யற இடத்துல இருந்து மற்றொரு இடத்துலயுமே துவங்குவீங்க. அது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் நல்ல வருமானத்தையும் கொடுக்குங்க. உடல்நலம் நல்லா இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீங்க. சிம்மராசி அன்பர்களே, ஹெல்த் வெல்த் ரெண்டுமே ரொம்ப சூப்பர்பா இருக்கும். ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க. நினைச்சதெல்லாம் நடத்தி காட்டுவீங்க. மத்தவங்களுக்கு சவாலா இருக்கக்கூடிய வேலைகள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க. சேலஞ்சான விஷயங்களை எடுப்பீங்க. உங்களுக்கு தாங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். எந்த காம்படிஷன்ல சேர்ந்தாலும் சரி, உங்களுடைய அறிவுக்கும் திறமைக்கும் நல்ல பலாபலன் கண்டிப்பாக உண்டு. நிச்சயமான ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் காத்திருக்குதுங்க. இந்த நாள் செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால உங்களுடைய ருண ரோகங்கள் அனைத்துமே தீர்வதற்கு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு சாயந்தரம் 4:30 இருந்து 6 மணிக்காக அந்த நித்திய பிரதோஷ நேரத்துல வழிபடுங்க. வீட்டுல 5:30 மணிக்கெல்லாம் விளக்கேத்தி தூபதீப ஆராதனை பண்ணுங்க. நல்ல சாம்பிராணி, வாசம் மிகுந்த சாம்பிராணியை பயன்படுத்துங்க. வீட்டுல நல்ல மகிழ்ச்சி கிடைக்கிறதுக்காக நல்ல ஸ்லோகங்கள் கேட்கலாம். கடன் நிவர்த்தி ஆறதுக்கு உண்டான ஸ்லோகங்களை கேட்கறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த வழிபாடெல்லாம் செய்யுங்க. அதே மாதிரி காலையில் 8 இருந்து 9 மணிக்குள்ளாக ஒரு கல்லுப்பு பாக்கெட் வாங்கி வைங்க. அதிலும் ஆண்கள் தான் செய்யணும், பெண்கள் கிடையாது. ஆண்கள் மட்டுமே. அதிலும் சம்பாதிக்கக்கூடியவங்க, வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆண்கள் கடைக்கு போய் ஒரு கல்லுப்பு பாக்கெட், நீங்க கடைக்காரர் கொடுத்தாலும் அவர் கையால வாங்காதீங்க. ஒரு இடத்துல வச்சிடுங்க. அதுல இருந்து நீங்க எடுத்துட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி வீட்டுக்கு வந்த உடனே உங்க வீட்டு சமையல் அறையில தான் வைக்கணுமே தவிர அதை உங்களுடைய துணைவர்கிட்ட கொடுக்க கூட, யார் கையிலுமே பிள்ளைகள் கிட்டயோ உங்களுடைய துணைவர்கிட்டயோ கையில கொடுக்க கூடாதுங்க. இப்படி நீங்க தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை தினத்துல காலையில் 8 இருந்து 9 மணி சுக்கிர பகவானுக்குடைய நேரத்துல பண்ணும் பொழுது அதற்கான நல்ல பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வருமானம் கிடைக்குங்க. குடும்ப அந்தஸ்து உயரும். வியாபாரம் செய்யறவங்களுக்கு ஒப்பந்தங்கள் கைகூடி வருங்க. நிறைய அக்ரிமெண்ட் சம்பந்தமான விஷயங்களை சக்சஸ் பண்ணுவீங்க. கவர்மெண்ட்டுக்கு உண்டான செயல்பாடுகள்ல ரொம்ப நிதானத்தோட கடைப்பிடிப்பீங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஒர்க்குக்காக கொட்டேஷன் ஃபில் பண்றவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கும். டெண்டர் உங்களுக்கு ஏத்த மாதிரி அமையுங்க. நீங்க என்ன கோட் பண்றீங்களோ அந்த அமௌண்ட்லயே உங்களுக்கு அந்த ஒர்க் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். பெரும்பாலும் மனசுல தைரியம் இருக்கும். நல்ல நிலைக்கு வந்துருவோம், நம்முடைய முயற்சிக்கு கண்டிப்பா தெய்வ அனுகிரகம் கிடைக்கும்னு நம்பக்கூடியவங்க நீங்க. லாபம் பெருமளவு அதிகரிக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதிர்காலங்கள் மிக வலிமையாக இருக்கும், வளமாக இருக்கும். நீங்க எதிர்பார்த்தபடி நல்ல அனுகூலங்கள் உண்டாக்க வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டகரமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன் மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அனுகூலம் ஏற்படுங்க. ஆனந்தம் உண்டாக்கும், மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சாதகங்கள் உண்டாக்கும், எல்லாமே ஃபேவரா நடக்கும். விரும்பின மாதிரி விஷயங்களை நடத்துவீங்க. சுப காலம்னு சொல்லலாங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டாக்கும், தெய்வ அனுகிரகம் கிடைக்கும், தைரியம் மேம்படும். ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், ஐஸ்வர்ய பலம் அபிவிருத்தி உண்டாக்கும். தெய்வ கடாட்சத்தை பெறுகிறீர்கள். முருகப்பெருமானை வழிபடுங்கள். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று வழிபட்டால் நல்ல வருவாய் பெருகும், வருமானம் கிடைக்கும். ஹாவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. சிம்மராசி அன்பர்களே, ஆல் த பெஸ்ட். கன்னிராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த செவ்வாய்க்கிழமை ரொம்ப மங்களகரமான நாளுங்க. உங்களுடைய 3ஆம் வீட்டு அதிபதி மிகச்சரியாக சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறார். இந்த காலகட்டத்துல வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய உங்க மனசுல ஓடிட்டு இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ரொம்ப மியூச்சுவலா இருக்குங்க. செவ்வாய்க்கிழமை தினம் மகாலட்சுமியுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்க. வீட்டுல ஒத்துமையா இருக்கிறவங்க கிட்ட நல்ல வருமானம் சேருங்க, பணம் சேரும். கன்னிராசி அன்பர்கள் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய கடன் தீரணும், உங்களுடைய ருண ரோக சத்துரு தோஷங்கள் அனைத்தும் விலகி விமோச்சனம் ஆகணும்னா மாலையில 4:30 இருந்து 6 மணின்னு சொல்லக்கூடிய அந்த 4:30, 6 நேரத்துல ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு தூபதீப ஆராதனைகள் செய்து வழிபடுங்க. உங்களுடைய பண கஷ்டம் தீரும், எதிரி தொல்லைகள் அடங்கும், குடும்ப நிலைகள் மேம்படும், சௌபாகியமாக இருப்பீங்க. குடும்ப ஒற்றுமை உண்டாக்கும். தம்பதியர்கள் ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வீர்கள். பெரும்பாலும் நலம் நிறைந்த நாளாகத்தான் இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு.
எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதுல திடகாத்திரமா ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்க. நல்ல டிசிஷன் மேக்கரா இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. உங்களோட வேலை செய்யக்கூடிய மத்த பார்ட்னர்ஸ் கிட்டையும் மிக ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக உங்களுடைய தோற்றம் இருக்கும். தோற்ற பொலிவே சிறப்பா இருக்கும். ரொம்ப அழகா இருக்கீங்க பார்க்க. அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் மத்தவங்க கிட்ட இருந்து நீங்கள் வாங்க முடியுங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்கிறவங்களுக்கு காலேஜா இருக்கட்டும், ஸ்கூல் படிக்கக்கூடியவங்க படிப்புல ஒரு புது விஷயங்களை கையாளுவீங்க. டெக்னாலஜில டிராவல் பண்றவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிய வரும். முக தோற்ற பொலிவுகள் மேம்படும். அழகாக ஒரு தோற்றம் அளிக்கக்கூடும். எல்லாருடைய ஆதரவும் உங்கள் பக்கமே திரும்ப போகிறது கன்னிராசி அன்பர்களுக்கு. வீட்டிலும் சரி, வேலை செய்யக்கூடிய உத்தியோக ஸ்தானங்கள்லயுமே சரி, ஆபீஸ்ல ஹையர் ஆபீசர் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. நீங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கேட்காமலேயே சீக்கிரமாக நடக்கும். தனம் தானியம் அபிவிருத்தி உண்டாக்குங்க. மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தை பரிபூரணமாக பெறக்கூடிய ராசிகள்ல கன்னிராசி அன்பர்களும் உண்டு. குடும்பஸ்தானாதிபதி லாபத்தினுடைய நிலைப்பாடு படி பார்க்கும் பொழுது சந்திர பகவான் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியாகவும், குடும்பஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். அதே மாதிரி லாபாதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 3ஆம் வீட்டுல இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல அம்சமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குது. பொருளாதார சிக்கல்கள் படிப்படியாக குறைஞ்சு வருங்க. வீட்டுக்கு தேவையானபடி வருமானம் கிடைக்கும். வேலையாட்கள் கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லது. அவங்க கிட்ட வீண் பேச்சுக்களோ பழியையோ வைக்காதீங்க. அவங்களுக்கு மத்தியில நீங்க ஒற்றுமையாக அனுசரித்து போறதே நல்லது. வேற்றுமைகள் இல்லாதபடி பார்த்துக்கோங்க. பார்ஷியாலிட்டிங்கிறது இருக்கக்கூடாது. அப்பதான் உங்களுக்கும் அவங்களுக்குமான ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். வேலையில ஒரு புரிதல்கள் இருக்கும். புது விஷயங்களை கொண்டு வருவீங்க. எல்லாருமே திருப்தியா சந்தோஷப்படும்படியாக சில காரியங்களை நடத்துவீங்க. ஃப்ரெண்ட்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள பாண்டிங் நல்லா இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ள, ஃப்ரெண்ட்ஸ்ன்ற அந்த நண்பர்கள் வட்டாரத்துக்குள்ள அனுகூலம் நிறையவே ஏற்படும். மனம் விட்டு பேசுவீங்க. கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் புரிய வரும். பிறரெல்லாம் யார் உங்களிடம் வாக்குவாதம் வீண் பேச்சு செஞ்சாங்களோ அவங்களே தானாக விலகிடுவாங்க. மத்தவங்களுடைய குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசுறது நல்லது. எல்லாரும் ஒரே மாதிரி அப்படின்னு நீங்க கணக்கிட வேண்டாங்க. ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருந்துகிட்டே இருக்கும். வங்கி கணக்கு மற்றும் அலுவலக சம்பந்தமான வேலைகளில் அதிகம் துரிதம் ஏற்படலாம். ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நல்ல பாண்டிங் இருக்குங்க. எதிர்பார்க்கக்கூடிய படி வருமானம் கிடைக்கும். கைக்கு பணப்புழக்கம் ஏற்படும். மேலே சொன்ன மாதிரி அந்த கல் உப்பு பரிகாரம் செய்யுங்க. அந்த உப்பு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை நீங்க முறையா செஞ்சு பாருங்க. அதுக்கேத்த மாதிரி நல்ல பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய அட்வான்டேஜஸ் கிடைக்கும். லைஃப்ல நல்ல உங்களுடைய ஆம்பிஷன் அச்சீவ் பண்ணுவீங்க. குறிக்கோள்கள்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டம்ங்க கன்னிராசி அன்பர்களே. இந்த பிறந்திருக்கக்கூடிய ஆண்டு உங்களுக்கு அநேகமான அனைத்து விதமான நல்ல விஷயங்கள், பாசிட்டிவ் விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து நடக்க போகுது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சி, சுப விசேஷங்கள்ல கலந்துக்குவீங்க. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உண்டான வகையில நல்ல பணத்தை கொடுப்பீங்க. வருமானத்தை அதிகரிக்க செய்வீங்க. நல்ல ஆலோசனைகளை கொடுப்பீங்க. எல்லாரையுமே இரு கண்கள் போல பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன் உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒற்றுமை இருக்கும். பாண்டிங் இருக்குங்க. வீட்டுல இருக்கிறவங்க கிட்டையும் சரி, வெளியே இருக்கக்கூடிய நபர்கள் இடத்திலும் சரி வெளிப்படையா பேசுவீங்க. எல்லோரையும் நட்புகளை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மெமரி பவர் அதிகமாகும். ஹையர் ஸ்டடீஸ்க்கு உண்டான முயற்சிகள் நடக்கும். எக்ஸாம், ஸ்பெஷல் எக்ஸாம் அட்டன் பண்றவங்களுக்கு அந்த காம்படிட்டிவ்ல என்னெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி புரிதல்கள் ஏற்படலாங்க. சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வேலையில வேகம் இருக்கும். சீக்கிரமா கொடுத்த பொறுப்பை முடிப்பீங்க. நல்லதொரு சிந்தனைகள் வெளிப்படலாங்க. வீண் கஷ்டங்கள் எதுவும் இருக்காது. இந்த நாள் ரொம்ப ஹாப்பியா சக்சஸ்ஃபுல்லான டே இருக்க போகுது. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. கன்னிராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்க்கும்பொழுது இந்த செவ்வாய்க்கிழமை தினத்துல நீங்க வீட்டுல கல்லுப்பு வாங்கி வைக்கிறது நல்லதுங்க. அதிலும் காலையில 8ல இருந்து 9 மணிக்குள்ளாக மட்டும்தான் செய்யணும். சரிங்களா? 9:10 அப்படிங்கிறது யமகண்ட நேரமா இருக்கு. அந்த நேரத்துல விநாயகர் பெருமானுக்கு 7 தீபங்கள் விளக்கேத்திட்டு ஒரே ஒரு முறை பிரதட்சணம் பண்ணிட்டு ஒரு சூறக்காய் உடைச்சிட்டு வாங்க. அதாவது விடலக்காய்னு சொல்லுவாங்க. ஒரு தேங்காவை சுத்தி உடைக்கிறது தாங்க அது. அது செய்யும் பொழுது உங்களுடைய திருஷ்டிகள் எல்லாமே தீருங்கிறது ஐதீகங்க. கேத்து பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபத்துல இருக்கிறதுனால வரக்கூடிய லாபத்துல பிரச்சனைகள் எதுவும் இல்லாம இருக்கிறதுக்கு, விநாயக பெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு நீங்க விநாயக பெருமானை வழிபடணுங்க. அந்த யமகண்ட நேரம்னு சொல்லக்கூடிய அந்த 9ல இருந்து 10:30 மணிக்குள்ளாக்க 7 அகல் விளக்கு ஏத்தி வழிபட்டா நல்ல சிந்தனைகள் இருக்கும். கர்ம வினைகள் குறையுங்க. சர்ப தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆக்குங்க. ராகு பகவான், கேத்து பகவான் தாங்க சர்பங்கள் அவர்களுடைய தாக்கங்கள் தீர விநாயக பெருமானை வழிபட்டாலே போதுங்க.
இந்த நாள் செய்ய வேண்டிய பூஜைகளை பத்தி ரொம்ப தெளிவா தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இப்ப கோச்சாரத்துல அட் பிரசன்ட் உங்களுக்கு பிளானட்ல இருக்கக்கூடிய பொசிஷன் என்ன, இந்த பிளானட்னால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கறத ரொம்ப விரிவா எலாபரேட்டா நீங்க தெரிஞ்சுக்கலாங்க. உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அதை யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. அப்படி நீங்க சொன்னீங்க அப்படின்னா மத்தவங்க உங்களோட ரொம்ப வீக்கா நினைப்பாங்க. உங்களுடைய நல்ல விஷயங்கள்லாம் தெரியாது, வீக்னஸ் மட்டும்தான் பெருசா தெரியும். ஆக எது சரியோ அதை மட்டும் மத்தவங்களோட டிஸ்கஷன் பண்ணுங்க. தேவையே இல்ல, மத்தவங்களுக்கு இது ஒரு கொஞ்சம் கூட பயன் அளிக்காது நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அத பத்தி யார்கிட்டயும் எதையும் பேசாதீங்க. உங்கள பத்தின விமர்சனங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் வரலாங்க, கோபப்படாதீங்க. பேசுறவங்க பேசட்டும் அப்படின்னு அமைதியா இருந்துருங்க. தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. குடும்ப நபர்களாகட்டும், 3வது நபர்களிடத்திலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு லிமிட்ஸ் இருக்கு. அந்த லிமிட்ஸோட டிராவல் பண்றது நல்லது. அதிக உரிமை யார்கிட்டயும் எடுத்துக்காதீங்க. எப்பவுமே உங்களுடைய மைண்ட் தாட்ஸ் எல்லாமே பிசினஸ் பத்தி தாங்க இருக்கும். நீங்க அதுல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க, சரியான ரிட்டர்ன்ஸ் வரல, போட்ட பணம் கைக்கு வரல, இல்ல லேட் ஆகுது, ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருந்தா கூட உங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கறதே கொஞ்சம் கூட மனசுல இருக்காதுங்க. போட்ட பணம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இருக்குமே தவிர, அது நல்லபடியா வந்துரும் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்க முதல்ல விதைக்கணுங்க. எதை நீங்க விதைக்கிறீங்களோ அதுதான் அறுவடை பண்ண போறீங்க. நல்ல விஷயத்தையும் நல்ல எண்ணத்தையும் நீங்க விதைச்சு பாருங்க. கண்டிப்பாக நல்லதை மட்டும்தாங்க நீங்க அறுவடை பண்ணுவீங்க. வண்டி வாகனங்கள்னால கொஞ்சம் பணம் செலவாகலாம். வெளியே டிராவல் பண்றவங்க கையில பணம் வைக்காதீங்க. அதே மாதிரி தேவையில்லாத வகையில ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இருக்கிற ஒட்டுமொத்த கார்டையும் கையில வைக்காதீங்க. அது உங்களுக்கு சில நேரம் சங்கடத்தை கொடுத்துரும். எது தேவையோ இந்த நாளுக்கு இந்த நேரத்துக்கு எது தேவையோ அது ரிலேட்டடா நீங்க யூஸ் பண்ணலாங்க. சில நேரங்கள்ல சுறுசுறுப்பற்ற நிலை இருக்கும். ரொம்ப லேசியா இருப்பீங்க, ஆக்டிவாவே இருக்க முடியாது. உங்களுக்கு தேவையில்லாத மனச்சோர்வுகள் இருக்குங்க. உடல் அசதி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சுபகாரியத்திற்குண்டான பேச்சுக்கள்ல பொறுமையாகத்தாங்க இருக்கணும். பக்தி அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குங்க. தெய்வ வழிபாடு பண்ணுங்க. இறைவனை நம்புங்க. ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க. அவரை நீங்க பிடிச்சுக்கிட்டாலே போதுங்க. சகல தோஷங்கள் நிவர்த்தி ஆகுங்க. ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் சரி, எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். எல்லா கிரெடிட்ஸ்லும் சால்வ் ஆயிடும். பழைய பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய பிசினஸ் ஓரளவிற்கு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. பண்ணக்கூடிய வேலைகள்லயும் சரி, உங்களுடைய பார்ட்னர்ஸ்ல இருந்து ஒரு சில நல்ல விஷயங்கள், நல்ல நபர்கள் கிடைப்பாங்க. ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்ணும் பொழுது அதற்கேற்ற புண்ணிய பலனைத்தான் நீங்க பெற போறீங்க. மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சற்று கவனமாக இருக்க வேண்டுங்க. படிக்கக்கூடிய விஷயங்களை மத்தவங்களோட நிறைய காம்படிஷன் இருக்குங்க. விளையாடக்கூடிய நேரத்தை குறைச்சிக்கிறது நல்லது. படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வேடிக்கை, விளையாட்டு, கேளிக்கை இது சம்பந்தமான விஷயங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. மனோபாவம் உங்களுக்கு தெளிவற்ற நிலையிலேயே இருக்குங்க. மனதும் நிம்மதி இருக்காது. கொஞ்சம் குழப்பமாகவே இருப்பீங்க. யார் கேள்வி கேட்டாலும் உங்களால் பதில் சொல்லவே முடியாதுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ள ரொம்ப கொஞ்சம் சின்ன சின்ன வகையில வாக்குவாதம் வரலாம், வீண் பேச்சுக்கள் வரலாம், ஆர்குமெண்ட் நடக்கலாங்க. உங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்யுங்க. உங்க ஒய்ஃப் என்ன விரும்புறாங்களோ அதை செஞ்சு கொடுங்க. இதனால உங்க இருவருக்குமே ஒரு மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க. பெரிய அளவுல எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். வியாபாரம் தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீருங்க. நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்களை கையாள்வது பெருமளவு நல்லது. அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. லக்கி நம்பர் 8. லக்கி கலர் ப்ளூ கலர், அதாவது டார்க் ப்ளூ யூஸ் பண்ணலாங்க. நட்சத்திர பலன் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வேலைகளை ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதிலும் உடன் பிறந்தவங்க சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாங்க. உடம்புல ஹீமோகுளோபின் குறையாம பாத்துக்கோங்க. நல்ல ரத்த ஓட்டம் இருக்கிற மாதிரி நீங்கள் நல்ல உணவுகள் எடுத்துக்கிறது நல்லது. சுவாதி நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு இழுபறியாக இருக்கவங்க எல்லா வேலைகளும் உங்களுக்கு ரொம்ப லேட்டா ஸ்லோ ப்ராசஸா தான் நடக்கும். எதிர்பார்க்கக்கூடிய நேரங்கள் உங்களுக்கு தள்ளிக்கிட்டே இருக்குங்க. பெருமாள் வழிபாடு, அதிலும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு அனுகூலத்தை தரும். விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப பொறுமை நிதானத்தோடு இருக்கணுங்க. விசாக நட்சத்திரத்துல இருக்கிறவங்க நிதானம் ரொம்ப ரொம்ப தேவை. எதையுமே அவசரப்பட்டு செய்யாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல பிறரோட கருத்துக்களை கேட்கணும். நிபுணர்களோட கலந்து பேசணும். தெரியாதவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த நாள் உங்களுக்கு எல்லா நன்மைகள் கிடைக்கட்டும்னு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். ஹாவ் அ நைஸ் அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. துலாம் ராசி அன்பர்களே, ஆல் த பெஸ்ட். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்க்கும்பொழுது இந்த செவ்வாய்க்கிழமை தினத்துல ஒரு புது ஊர்களுக்கு போகணும், டிராவல் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு சில சேஞ்சஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. தேவையில்லாம செலவுகளை குறைச்சிடுங்க. காரணம் என்னன்னா, சந்திர பகவான் உங்கள் ராசியில இருக்கும் பொழுது அவர் தான் நீச்சம் அடைகிறாருங்க. உச்சம் பெறுவது ரிஷபத்துல, நீச்சம் அடைவது விருச்சகத்துல. உங்க ராசியில
சந்திர பகவான் ரீச் அடையும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான பிளானுமே இருக்காது. ப்ரீ பிளான் பண்ணுவீங்க, ஆனா உங்களால அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஒரு சில விஷயங்கள் ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கும் புரியாது. மனசுல இனம் புரியாத குழப்பங்கள் உண்டாக்குங்க. வெளியூர்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். யாராவது ஃபாரின்ல இருக்காங்கன்னா அவங்களுடைய கான்டாக்ட் எடுத்து நீங்க அவங்களோட பேசுறதும் அவங்களோட இன்டராக்ட் பண்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு வியாபாரத்துக்கோ உங்களுடைய பிசினஸ் பண்றதுக்கோ தொழில் வளர்ச்சிக்கு உண்டான ஐடியாக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. முக்கியமா மத்தவங்களுடைய விஷயங்கள்ல யாருக்கிட்டையுமே பேசாதீங்க. உங்களோட ரகசியத்தையும் வெளிப்படுத்தாதீங்க. உங்க சொந்த விஷயங்களை பத்தி வெளிப்படுத்தாம இருக்கிறது நல்லது. அடுத்தவங்களுடைய சொத்துக்கோ ஜாமீன் கையெழுத்தோ எதுக்குமே நீங்க முன்ன நிக்காதீங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய சங்கடத்தையும் ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிடுங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் பாவாதிபதி. ஆக தந்தையினுடைய இடத்தில் மரியாதையோடு நடக்கணும். அவங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது நல்லதுங்க. தொழில் சம்பந்தமான முயற்சிகள்ல நீங்க நினைச்ச மாதிரி நல்ல டிசிஷன் எடுப்பீங்க. நல்ல ஐடியாலஜி கிடைக்கும். யாருக்கு என்ன மாதிரியான வேலைகள் கொடுக்கணுங்கிற புரிதல் இருக்கும். உங்களோட வேலை செய்யக்கூடிய மற்ற நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். குடியுரிமை சம்பந்தமான பிரச்சனைகள், கிரீன் கார்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஃபேவரபிளா நடக்கும். ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிடுங்க. எதுவுமே நீங்க பெரிதுபடுத்த வேண்டாம். இதுவும் கடந்து போகும். எல்லாமே மாறக்கூடிய ஒன்று. 30 வருஷம் வாழ்ந்தவங்களும் கிடையாது, 30 வருஷம் இழந்தவர்களும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆக காலச்சக்கரம் என்பது சுழன்று கொண்டே இருக்கிறது. மேல இருக்கிறவங்க கீழே போகலாம், கீழே இருக்கிறவங்க மேல வரலாம். ஆக எதுவுமே நிரந்தரம் கிடையாது. உங்களுடைய மனசை பக்குவப்படுத்திக்கோங்க. தம்பதியர்களுக்கிடையே நல்ல புரிதலும் நல்ல எண்ணங்கள் வேண்டும். ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து போகணும். மனத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. யாரையும் நீங்க அவமதிக்க கூடாது. அது மட்டும் இல்ல, பிறருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. அது உங்களுக்கு தாங்க தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்திடும். எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மைண்ட் செட் வைக்கிறது நல்லது. ஆபீஸ்க்கு போறவங்களுக்கு டிராவல் டைம்ல ஒரு சில மாற்றங்கள் வரும். ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சுட்டு போகணும்னு நினைப்பீங்க. அந்த விஷயத்த முழுமையா மறந்துடுவீங்க. வேறொரு வேலைகளை பார்த்துட்டு இருப்பீங்க. ஆக அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் எதை செய்ய நினைச்சோமோ அந்த வேலையை செய்யல அப்படின்னுட்டு. ஆக இந்த நாள் எழுந்துக்கும் போதே நல்ல மெடிடேஷன் பண்ணுங்க. யோகாசனம் பண்றது நல்லது. வாக்கிங் பண்ணுங்க. நவகிரக தோஷங்கள் ஒருத்தருக்கு தீரணும்னா நல்ல ஹெல்த்தியா நல்ல விஷயங்களை செய்யறது நல்லது. காலையில் எழுந்த உடனே உடற்பயிற்சி தாங்க ரொம்ப நல்லது. முடியாதவங்க நடைப்பயிற்சி செய்யலாம். இண்டிவிஜுவலா நீங்களே ஒரு தன்னிச்சையா இருந்து சில முயற்சிகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களுடைய விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் விரையாதிபதியோட இணைஞ்சிருக்கிறார். ஆகவே உடன் பிறந்தவர்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் கேட்கறது நல்லது. தேவையில்லாமல் யாரையும் பகைக்காதீங்க. யாரையும் வேண்டான்னு உதாசீனப்படுத்தாதீங்க. குடும்பத்தை தாங்கக்கூடிய தூண் நீங்க. ஆக எல்லோருக்குமே நல்ல அறிவுரை சொல்லிதான் உங்களுக்கு பழக்கம். யாரும் உங்களுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி சூழ்நிலைகள் வைக்க வேண்டாம். வியாபாரத்திலும் சரி, வாடிக்கையாளர்களுடைய வருகைக்காக சில முக்கிய விஷயங்களை செய்ய நினைப்பீங்க. வாங்கி வச்சிருக்க பொருள் சில நேரம் வேஸ்ட் ஆகலாங்க. மக்களுடைய கிரௌட் எப்படி இருக்குன்னு தெரியாம நீங்க எதிலுமே முதலீடு பண்ணாதீங்க. லேண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்பவே அக்கறை செலுத்துறது நல்லது. சில வீண் விரயங்கள் இருக்கலாம். சுபம் முகூர்த்தம் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல நாலேஜ் கிடைக்குங்க. நன்மைகள் பிறக்கும். உபரி பணத்தை சேமிக்கணும்ன்ற எண்ணங்கள் உருவாகும். அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்ணுவீங்க. பேங்க் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள்ல பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ பொன்பொருள் ஆபரணங்கள் வாங்கணும்ன்ற ஆசைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ராசிக்கு 2ஆம் வீட்லயே சுக்கிர பகவான் இருக்கிறார். அதே மாதிரி அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறாரு. ராசியினுடைய 10ஆம் அதிபதியான சூரிய பகவானும் உங்களுக்கு குடும்பஸ்தானம் வருமான பாவகத்தை சஞ்சாரம் செய்யறாருங்க. ஆகவே விருச்சக ராசிக்காரர்கள் இந்த நாள் எந்த விஷயத்துல பொறுமையா இருக்கணும், எந்த விஷயத்துல சீக்கிரமா பண்ணணும் அப்படிங்கிற அனலைஸ் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும் பொழுது படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப டல்லா இருப்பீங்க. ஆக்டிவேட்டாவே இருக்க முடியாது. ஸ்பீடு இருக்காது. ஒரு சோம்பல்தனம் அதிகமாகும். எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர்ட் ஆகிறவங்க கண்ணும் கருத்துமாக குடும்பத்தினுடைய கஷ்ட நிலையை உணர்ந்து செய்தால் நல்ல மதிப்பெண்கள் மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குங்க. பெற்றோர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடங்க. வியாபாரங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு செய்யும் பொழுது நல்ல லாபம் கிடைக்கும். தொழில் முறை முன்னேற்றங்கள்ல தனித்துவமா இருக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுவீங்க. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன் விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அனுஷ நட்சத்திரக்காரங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எத்தாஜிக்கா இருக்கக்கூடாது. கப்பல்ஸ் 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே மியூச்சுவலா இருக்கணுங்க. விட்டு கொடுத்து போறதுதான் குடும்பத்துக்கு நல்லதா இருக்கும். வீண் பேச்சு, வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் டேலண்டா இருப்பீங்க. அதுக்கேத்த மாதிரி நிறைய எஃபர்ட்ஸ் எடுப்பீங்க. அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆதரவு இருக்கிற மாதிரி இருக்குங்க. படிக்கக்கூடிய நேரத்தையும் மிகச் சரியாக புரிந்து நடந்து கொண்டால் நல்லது. உங்களுக்கு இந்த நாள் எல்லா விஷயங்களும் சிறப்பா திருப்திகரமாக நடக்க எல்லாம் வல்ல இறைவனை ப்ரே பண்றோங்க. ஆல் தி பெஸ்ட். ஹேவ் a nice and wonderful day. Be happy.
விருச்சிக ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்கள். வெளியிடங்கள்ல உங்களுக்கான பேருக்கும் புகழுக்கும் குறைவே இருக்காதுங்க. எல்லாருமே உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, ஹானர் பண்ணுவாங்க. நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுடைய புகழ் அதிகமாக பேசப்படுங்க. உங்க வீட்டுல நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் எல்லாராலுமே பாராட்டப்படக்கூடியதாக இருக்கும். அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு ப்ரௌட் மொமெண்ட் அப்படின்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் தாங்க. அதிலும் பிசினஸ் பண்றவங்க கொஞ்சம் திங்க் பண்ணி ஸ்லோவா வேலைகளை பார்க்கணும். இந்த விஷயத்த செஞ்சா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு பண்ணாலே போதுங்க. பெரிய அளவுல பாதிப்புகள்லாம் கிடையாது. நினைச்ச காரியங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன் யோசனை தான் தேவையாக இருக்குங்க. சந்திர பகவான் உங்களுக்கு விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால இந்த குழப்பங்கள் வரலாங்க. ஒரு காரியத்தை செய்யலாம்னு நினைப்பீங்க, அது செஞ்சா எப்படி வரும்னு தெரியாது. அதனால என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. இதனாலேயும் அந்த காரியத்தை செய்யலாமா இல்ல விட்டுறலாமா, தொடங்கிட்டு பாதிலேயே கூட விடுறதுக்கு உண்டான யோசனைகள்லாம் உங்களுக்கு வருங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள், சிச்சுவேஷன்ஸ் இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறதுனால செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பலமுறை யோசிங்கன்னு சொல்றது இதற்காக தாங்க. கிரகங்கள் பிளானட் பொசிஷன் டெய்லி பை டே எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன்ஸும் கிடைக்குங்க. உங்களுடைய செயல்பாடுகள் நல்ல விதமா அமையறதுக்கு காரணம் நவ கிரகங்களே. உங்களுடைய செயல்கள் மாறுபட்ட தன்மையில இருக்கிறதுக்கும் காரணம் நவ கிரகங்களே. இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க தெரிஞ்சிட்டாலே போதுங்க. எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம அந்தந்த நாளுக்கான கிரகங்களை பொறுத்துதான் வேலை நடக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே நல்லதாக நடக்குங்க. அக்ரிகல்ச்சர் விவசாயம் பண்றவங்க ரொம்ப ஆலோசனைகள் செய்யணும். இடம் வாங்குறீங்க, புதுசா பூமி வாங்குறீங்க, இல்லைன்னா பொருள் வியாபாரம் செய்யறீங்க, கால்நடை வளர்க்கிறவங்க பால்வளம் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமாக இருக்கணுங்க. கூட்டுறவுக்கு கொடுக்கக்கூடிய பால் எந்த அளவுக்கு கொடுக்கணுங்கிறதையும் அதனுடைய விலை என்ன, என்ன எழுச்சி என்ன வீழ்ச்சி அப்படிங்கறத முழுமையா தெரிஞ்சுக்கணுங்க. கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் கிட்ட ரொம்ப உங்களுடைய விஷயங்களை சந்தேகங்களை கேட்டு தீர்த்து கொள்ளலாங்க. பலரிடத்தில் ஆலோசனைகள் கேட்பீங்க. பொருளாதார ஏற்றங்கள் பெறுவதற்குண்டான முயற்சிகள் நடக்கும். ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க, வாட்டர் சப்ளை பண்றவங்களுக்கெல்லாம் ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். மனது ஒரே போக்காக இருக்காது. ஐசோலேஷன் மைண்ட், மூட் ஸ்விங் நிறைய வந்துகிட்டே இருக்குங்க. மாணவர்களுக்கு ரொம்ப இதுல அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சரி. படிக்கிறது ஞாபகத்திலே இருக்காது. அடிக்கடி மறந்துகிட்டே இருப்பீங்க. உங்க டீச்சர் சொல்லக்கூடிய விஷயங்களும் மறந்து போகும். வீட்டுல பேரண்ட் சொல்லக்கூடிய விஷயங்களும் மறந்து போகும். ஒரு சிலர் டீமா உட்காந்து படிப்பீங்க. 4 பேர் 5 பேர் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு டீம் மெம்பரா ஜாயின் பண்ணி படிப்பீங்க. அப்ப கூட உங்களுக்கு அந்த புரிதலுங்கிறது இருக்காதுங்க. குழப்பங்கள் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். நிறைய டவுட்ஸ் வரும். டீச்சர்ஸ் கிட்ட உங்களுடைய விஷயங்களை வெளிப்படுத்துறது நல்லதுங்க. மனதளவுல புதிய சிந்தனைகள் எல்லாம் பிறக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஞாபக மறதி இல்லாம இருக்கிறதுக்கு நல்ல நட்ஸ் சாப்பிடலாம். அதே மாதிரி வெண்டைக்காய் அதிகமா உணவுல எடுத்துக்கலாங்க. காய்கறிகள், பச்சை வகை கிழங்குகள் எல்லாவற்றையுமே நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெமரி பவர் நல்லாவே இருக்குங்க. அடிக்கடி உணவுல பாதம், அக்ரூட்லாம் எடுத்துக்கிறது உங்களுக்கு மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க. உணவு தான் பிரதானம். உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொல்லுவாங்க. உணவுக்கும் உணர்வுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குங்க. நிறைய தண்ணீர் குடிக்கணும். சந்திர பகவான் மறைவில் இருக்கிறதுனால தனுசு ராசிக்காரர்கள் தண்ணீர் நிறைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குழப்பங்கள் இருக்காது, பயம் ஏற்படாது, உடம்பு டயர்ட் ஆகாதுங்க, அசதியா இருக்க மாட்டீங்க, சுறுசுறுப்பாகவே இருக்கக்கூடும். கான்மீகம் சம்பந்தமான விஷயங்கள்ல தெளிவுகள் பிறக்குங்க. வெற்றிக்குரிய நாளாக இருக்கு. வெளியே வேலைக்கு போறவங்க, ஆபீஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட உங்களுடைய கருத்துக்கள் வெளிப்படுத்துவீங்க. செய்யறதுக்கு முன்னாடி கேட்பீங்க. இதனால ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க. ஹையர் ஆபீசர் கிட்ட, மூத்த அதிகாரிகள், தலைவர்கள் யார்கிட்டயாவது கருத்துக்களை கேட்கும் பொழுது உங்களுக்கு ஒரு புது ஐடியாலஜி வரலாம். ஒரு சிலர் கொடுக்கக்கூடிய நல்ல தகவல்கள் உங்களுக்கு அடுத்த கட்ட நிலைக்கு உயரும். பிசினஸ் நல்லா பாப்பீங்க. செய்யக்கூடிய சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல வருமானம் வரதுக்கான வழி கிடைக்குங்க. பேங்க் அக்கவுண்ட் சம்பந்தமான மெயின்டெனன்ஸ்ல ஈடுபாடு இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான இடம், வீடு விஷயங்கள் பற்றிய அனலைஸ்ல இருந்துகிட்டே இருப்பீங்க. தேடல் அதிகரிக்குங்க. ஹெல்த்துக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் பெரிய அளவுல இருக்காது. இருந்தாலும் உணவு சார்ந்த விஷயங்கள ரொம்ப கட்டுப்பாடா இருக்கணுங்க. சந்திர பகவான் மறைவுல இருக்கிறதுனால நேரம் இருந்துக்காது. அதை சாப்பிடவும் முடியாது. அதிகமான ஒரு வேலை பிரஷர் இருந்துகிட்டே இருக்குங்க. உணவு நேரத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பீங்க. தாயின் இடத்துல ரொம்ப பக்குவமா ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசணுங்க. மறைவுல இருக்கிறதுனால உங்களோட தாயார் இடத்துல இருந்து நீங்க வேற இடத்திற்கு வேலைக்கு போக வேண்டிய நிலை இருக்கும். படிக்கிறதுக்காக ஊருக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்ல இருப்பீங்க. தனுசு ராசி அன்பர்கள், அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன். மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடும், கௌரவமா இருப்பீங்க. பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பண ரீதியாக நல்ல ஆலோசனைகள் கிடைக்குங்க. வருமானத்திற்குண்டான வழி கிடைக்கும். அதே நேரத்துல பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு செய்யறது நல்லது. வியாபார போக்கு உங்களுக்கு நல்ல கருத்துக்களோடு செய்யறது அவசியங்க. உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க நல்ல தெள்ள தெளிவா முடிவெடுப்பீங்க.
உங்க வழி தனி வழிங்கிற மாதிரி தாங்க. சூரிய பகவான் உங்களுக்கு ராசியிலே இருக்கிறதுனால எதையும் தைரியமா மேம்போக்காக இல்லாம ஒவ்வொரு விஷயத்தினுடைய தன்மைகளை புரிஞ்சிட்டு செய்வீங்க. நல்ல விஷயங்கள் தெரியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. தனுசு ராசி அன்பர்களே, ஆல் த பெஸ்ட். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்க்கும் பொழுது செவ்வாய்க்கிழமை தினத்துல ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்ணீங்கன்னா கடன் பற்றிய பயத்துல இருந்து நீங்க விலகலாங்க. கடனால அதிக நெருக்கடி இருக்காது, தொந்தரவுகள் ஏற்படாது. கடன் உங்களை விட்டு நிவர்த்தி ஆயிடுங்க. விமோக்ஷனம் அடைஞ்சிடும். ருண ரோக சத்ரு தோஷங்கள் நிவர்த்தி ஆறதுக்கு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப விசேஷம். அதே மாதிரி முருகப்பெருமானையும் வழிபடலாங்க. செவ்வாய் பகவான் தான் உங்களுடைய ராசியில நீச்சம் பெறக்கூடியவராக இருக்கிறார். ஆனா அவரே உங்களுக்கு ராசியில 12ஆம் வீட்டுல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காருங்க. வீடு மனை நிலம் தொடர்பான விஷயங்கள்ல நல்ல செய்திகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. வீட்டுல எப்பொழுதுமே மன நிம்மதியாக இருப்பீங்க. சில நேரம் இடம் வாங்குறதுக்கு பணத்தை செலவு செய்யற மாதிரி இருக்குங்க. ஆனால் சொத்துக்கள் வாங்கணும்ன்ற எண்ணங்கள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்துட்டு இருக்கும். அவரை உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதியாகவும் இருக்கிறார். அதே மாதிரி லாபஸ்தானாதிபதியாகவும் இருக்கிறாருங்க. ஆகவே மகர ராசி என்பர்கள் செவ்வாய்க்கிழமை தினத்துல உப்பில்லாமல் உணவருந்தி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு உபவாசம் இருந்து வழிபடுறது நல்லதுங்க. வீட்டுல இருக்கக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களும் நிவர்த்தி ஆக போகுது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும், ஒற்றுமை இருக்கும், கௌரவமா இருப்பீங்க. உங்களுடைய பேச்சுக்கள நிதானம் இருக்கும், வெளிப்படைத்தன்மை இருக்கும். குடும்பத்தினுடைய தேவைகளை அதிகமா பூர்த்தி செய்யறதுக்கு உண்டான நாளாக இருக்குங்க. பொன்பொருள் ஆபரண சேர்க்கை சம்பந்தமான எண்ணங்கள் உருவாகலாம். சுபகாரிய சம்பந்தமான பேச்சுக்கள் கைகூடி வருங்க. திருமணம் ஆகாதவங்க திருமணத்திற்காக இந்த நாள் முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது சக்சஸ்ஃபுல்லா வருங்க. நல்ல மேரேஜ் லைஃப் அமையறதுக்கான வாய்ப்புகள் தாராளமா இருக்கு. மும்மூர்த்திகளையும் முப்பெரும் தேவியர்களை வழிபடுங்க. சொல்லக்கூடிய தெய்வ வழிபாடுகளை நீங்க செய்யும் பொழுது அதற்குண்டான பலன் தனித்தனியாகவே கிடைக்குங்க. பொது காரியங்கள்ல ஈடுபாடு உண்டாக்கும். எல்லா விஷயங்களையும் விவரமாக கேட்டு அறிஞ்சு செய்வீங்க. பெரிய பெரிய நபர்களுடைய ஆதரவுகள் கிடைக்குங்க. வியாபாரத்துல யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி நியூ டெக்னாலஜியை வச்சு பிசினஸ் எப்படி டெவலப் பண்ணலாம்னு நினைப்பீங்க. வருமானத்துல இருக்கக்கூடிய நெருக்கடி தீரும், பிரச்சனைகள் குறையலாங்க. பண வருமானம் தாராளமாக இருக்குங்க. சுபகாரியத்திற்காக சில பணத்தை முதலீடு செய்வீங்க. பொன் பொருள் வாங்கணும், நகை வாங்கணும், ஆடை ஆபரணங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் முன்கூட்டியே நடக்கலாங்க. குழந்தைகளுடைய செயல்கள் உங்களுக்கு ரொம்ப திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொடுக்குங்க. அரசு சம்பந்தமான வேலைக்கு முயற்சி செய்யறவங்க கவனமாக இருக்கணும். வேலை கிடைக்கிறதுக்காக சில இடங்கள்ல பணம் செலுத்த வேண்டி இருக்கும், அப்ளிகேஷன் வாங்க வேண்டி இருக்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எது ஏற்றதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. தேவையில்லாத இடங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன்ஸ் வரலையேன்னு கவலைப்படாதீங்க. விரயத்துல தான் உங்களுக்கு சுக்கிர பகவான் இருக்கிறதுனால அவரே உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதிங்க. தொழில் ஜீவன ஸ்தானங்கள்ல எந்த சங்கடமும் ஏற்படாம பாத்துக்கோங்க. பெரிய அளவுல பாதிப்புகள்லாம் எதுவும் இல்லைங்க, பயப்பட வேண்டாம். எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா தான் நடக்கும். ஆடம்பரமா விலை உயர்ந்த காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் வாங்குவீங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மங்கள் ரகசியத்தை தெரிஞ்சுட்டு பிசினஸ் பண்ணுவீங்க. தாய் தந்தையினுடைய ஆதரவுகள் கிடைக்கும் நாள். 9ஆம் வீட்டு அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு ராசியிலே இருக்கிறாருங்க. தந்தையின் இடத்துல நல்ல அறிவு திறன் அதிகரிக்கலாம். அவங்க கிட்ட இருந்து நீங்க சில விஷயங்களை கேட்டு அறியலாங்க. நல்ல புரிதல்கள் ஏற்படும். தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும்பொழுது ரொம்ப டேலண்டா இருப்பீங்க. எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவீங்க. எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிருக்கிறவங்களுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கான ஆப்ஷனல் இருக்குது. உடல் நலம் மனநலம் எல்லாவற்றிலுமே அக்கறையாக இருங்க. நல்ல உணவு கிடைக்குங்க, உண்டு மகிழ்வீங்க. பழைய பிரச்சனைகளை தொடாமல் இருப்பது நல்லது. கடந்தவை கடந்தவையாக இருக்க. இன்று நடக்கக்கூடியவை நல்லதாக நடக்கட்டும் என்று வழிபடுங்கள். இறை வழிபாடு தாங்க உங்களுக்கு நல்லது. சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ல ஒரு தனி என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், ஈடுபாடு உண்டாக்கும். எல்லாத்திலையுமே தனித்துவமாக இருப்பீங்க. ஒரு கேளிக்கை விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களையும் ஆர்வம் இருக்குங்க. வீட்டு பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே மறந்து மகிழ்ச்சியாக இருக்க போறீங்க. கழிப்பு அதிகம் நிறைந்த நாள்னு சொல்லலாங்க. ஹெல்த் நல்லா இருக்கும், வெல்த் நல்லா இருக்கும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். வருமான உயர்வு ஏற்படுங்க. எல்லோருடைய நல்ல ஆதரவையும் நீங்கள் பெற போறீங்க. உடம்பு நல்லா இருக்கும். பழைய பிரச்சனைகள் தீரப்போகுது. நல்ல உணவு உண்டு மகிழ்வீர்கள். அதற்கான பாக்கியம் உங்களுக்கு இருக்கு. அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் எண் மஞ்சள் நிறம். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவர்மெண்ட் சம்பந்தமான ரெக்கமெண்டேஷன் கிடைக்கும். லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. தெரியாததை தெரிஞ்சுக்கிறதுக்கான சில முக்கிய விஷயங்கள்லாம் கிடைக்கும். திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மனசுல நிம்மதி இருக்குங்க. ஆம்பிஷன், உங்களுடைய கோல் என்ன, அச்சீவ்மெண்ட் என்னவோ அதுலயே தான் நீங்க வாக் பண்ணுவீங்க. அதுதான் உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்கும். என்டர்டெயின்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களை தள்ளிக்கிட்டே இருப்பீங்க. எண்ணத்துல தெளிவு இருந்தால் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்குங்க.
அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க போகுது. இதனால் வரையில நீங்க வேண்டான்னு ஒதுக்குனவங்க மத்தியில நீங்கள் உயர்ந்த நிலைக்கு வரப்போறீங்க. எல்லா விதமான சௌபாகியங்களும் கிடைக்கும். புது பொருட்கள் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான விஷயங்களும் சரி, அலுவலக சம்பந்தமான துறைகளிலும் சரி உங்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்குங்க. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட். மகர ராசி அன்பர்களே, வேலும் மகிழும் துணை. கும்பராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது எதிர்பாராத வகையில சின்ன செலவுகள் வரலாங்க. ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால தொழில் ஜீவனஸ்தானத்துல சிறு குழப்பங்கள் இருக்குங்க. இயந்திரம் சம்பந்தமான விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்யற மாதிரி இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஆதாயமற்ற நாளாகத்தான் இருக்கு. கும்பராசி அன்பர்களுக்கு 6ஆம் அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது எந்த வேலைகள் எப்ப செய்யணும் அப்படிங்கிற மாதிரி புரிதல் இருக்காது. குழப்பமாக இருக்கும். கடன் பற்றிய எண்ணங்கள் இருக்கும். சம்பாதிச்சு கடன் கொடுக்கற மாதிரி இருக்கும். இல்லைன்னா தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ற மாதிரி திடீர் சூழ்நிலைகள் வரலாங்க. கவனமாக இருங்க. எதையுமே முன்கூட்டி திட்டமிட்டால் கூட அது உங்களுக்கு மாறுபட்ட தன்மையில தான் இருக்கும். நீங்க நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணுங்கிற மாதிரி இருக்குங்க. எதையுமே ப்ரீ பிளான் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கறதுனால உங்களுடைய கடன் தீர்றதுக்கு, வருமானம் அதிகரிக்கிறதுக்கு, சத்ரு தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு, அதே மாதிரி ரோகங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு, எல்லா விதமான குழப்படிகளும் விலகுவதற்கு நீங்கள் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்றது நல்லதுங்க. ராசியிலேயே ராகு பகவானோட ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். ஆக உங்களுடைய 6ஆம் அதிபதி 10ல இருக்கும் பொழுது எண்ணங்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு பிசினஸ் பத்தியும் வருமானத்தை பத்தி தான் அதிகமாக இருக்குங்க. செய்யக்கூடிய வேலைகள்ல நிதான போக்கு அப்படிங்கிறது அவசியம். கொடுக்கல் வாங்கல் பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபாடு காட்டாதீங்க. ஒரு சிலருக்கு ஆதாயம் ஏற்படுற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்கும். புதிய விஷயங்கள்ல தலையிடுறீங்க, இல்ல இப்பதான் எடுத்து செய்யறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமா பக்குவமாக பார்த்து இருக்கணுங்க. தெய்வ வழிபாட்டுல அதிக கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வத்தை வணங்குங்க. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தாலே நவ கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் தாக்கங்களும் தீருங்க. மனசுல தெளிவுகள் பிறக்க போகுது கும்பராசி அன்பர்களுக்கு. மாணவர்களுக்கு, ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே படிப்புல ஒரு திடகாத்திரம் இருக்கும். நல்ல நிலைக்கு வருவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் உண்டு. தெய்வ அனுகூலம் ஏற்படுங்க. நீண்ட நேரம் கண் விழிக்காதீங்க. வேலை முடிஞ்ச உடனே உறங்க போறது நல்லது. தூங்குறதுக்கு முன்னாடி 3 முறை பத்மநாபா பத்மநாபா பத்மநாபான்னு நீங்க சொன்னீங்கன்னா ஸ்ரீ மகாவிஷ்ணுவனுடைய அனுகிரகம் சிந்திக்கோங்க. பிராப்த கர்மான்னு சொல்லுவாங்க. எது உங்களுக்கு நடக்கணும் கிடைக்கணும் இருக்கோ அந்த பிராப்தம் கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்க. வருங்காலம் பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். ஃபியூச்சர்ல நிறைய செய்யணும்னு பிளான் பண்ணுவீங்க. ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்காக சில இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும். சுபகாரிய சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருங்க. கொஞ்சம் சோர்வுகள் இருக்குங்க. மனதளவுல தெம்பு தைரியம் இருக்காது. இந்த நாள் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள்ல ஏற்ற இறக்கமாக இருக்கலாங்க. கவனித்து செயல்படுங்க. எதிலுமே அவசரம் காட்ட வேண்டாம். ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய விஷயங்கள்ல மட்டுமில்ல, மற்ற ஆக்டிவிட்டிஸ்லயும் கவனம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. பணம் வீண் விரயங்கள் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ருண ரோக சத்ரு தோஷ நிவர்த்தி ஆறதுக்கும் வீட்டுல இறைவனுடைய பாடல்கள் ஒலிக்க விடுறது நல்லதுங்க. செவ்வாய்க்கிழமை தினம்ங்கிறதுனால ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய பாடல்களை கேட்கலாம். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருடைய கவச்சத்தை கேட்டீங்க அப்படின்னா கடன் படிப்படியாக நிவர்த்தி ஆகுங்க. இந்த நாள் உங்களுக்கு பிளானட் பொசிஷன் கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்கும் பொழுது நல்ல ஆக்டிவேட்டா இருக்கிறதுக்கு ஜிம்முக்கு போகலாங்க. யோகா பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, வாக் பண்றது, எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னா கிரக தோஷங்கள் பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்தாதுங்க. உங்களுக்கு மனசும் நிம்மதியா இருக்கும். திடகாத்திரமா இருப்பீங்க. ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க. நினைச்ச வேலைகள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஃபேமிலியில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கிட்ட ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும். எக்ஸ்பெக்டேஷன் எதையும் எதிர்பார்ப்பு வைக்காதீங்க. எல்லாம் நல்லதா நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மட்டும் வளர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வெளி இடங்களை போய் சாப்பிடக்கூடாது. அதிகமாக தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப அவசியங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது ரொம்பவே பொருந்தக்கூடியதாக இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன். அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு செலவுகள் உண்டாக்கலாங்க. உடன் பிறந்தவங்களுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். கவனமாக இருங்க. சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தெளிவுகள் பிறக்குங்க. புரிதல்கள் ஏற்படும். எதை எப்படி செய்யணுங்கிற அந்த அனலைஸ் பண்ணி செய்யறதுக்கான பொசிஷன் உங்களுக்கு உண்டு. திடகாத்திரமாக தீர்க்கமாக செயல்படுவீங்க. எல்லா விதமான அனுகூலம் இந்த நாள் உங்களுக்கு ஏற்படுங்க. மனதில் நிம்மதி பிறக்கும் நாள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பிறரோட அனுசரித்து போகணும். பெரியவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை ஃபுல்ஃபில்லா கொடுக்கணுங்க. யாருடைய வார்த்தைகளையும் உதாசீனம் படுத்தாதீங்க. ஒரு சிறியவர்களாக இருந்தாலும் அவர்களோட இணக்கமாக இருந்து பேசுறது நல்லதுங்க. இந்த நாள் உங்களுக்கு எல்லாமே சிறப்பா நடக்க
ப்ரே பண்ணிக்கிறோங்க. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. கும்பராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். மீனராசி அன்பர்களுக்கு செவ்வாய்க்கிழமை தினம். இந்த நாள் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு, ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்குவது நல்லதுங்க. கடன் தீரணும், ரோகம் நிவாரணம் ஆக்கணும், எதிரிகளால தொல்லைகள் எந்த பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வழிபடணுங்க. உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் நடந்துட்டு இருக்கிறதுனால மீனராசி அன்பர்கள் எதிலும் பக்குவம் நிதானத்தோட இருக்கணுங்க. பெரிய அளவில் எதையுமே பிளான் பண்ணாதீங்க. பிறரோட நீங்க அனுசரித்து போக வேண்டிய நாளாக இருக்குங்க. முக்கியமாக பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனிச்சு இருங்க. டிராவல் பண்றவங்க எச்சரிக்கையாக இருக்கணும், பொறுமையை கடைப்பிடிக்கணும். வண்டி வாகன பயண நேரங்கள்ல ஸ்லோவாக இருக்கிறது நல்லதுங்க. அவசர கதியில வண்டியை ஆக்டிவேட் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு சில நேரம் சங்கடத்தை ஏற்படுத்தலாங்க. வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மத்தவங்களோட அனுசரிச்சு இருக்கணும். வீண் பேச்சோ வாக்குவாதங்கள் ஆர்குமெண்ட் இருக்கக்கூடாது. வேலையில ஒரு சிலருக்கு பிரஷர் இருக்கலாங்க. சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நபர்கள், மற்ற ஸ்டாஃப்ஸ் ஒரு சில நேரம் உங்களை பத்தி குறை சொல்லலாங்க. இல்லைன்னா கூட இருந்துகிட்டே உங்களுக்கு எதிராக செயல்படலாம். எதுவுமே உங்களுக்கு தெரியாது. வெளியூர் சம்பந்தமான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடியவங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கலாங்க. டிராவல் டைம் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருக்கும். எதையுமே ஒரு வேலைகளை முடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி திருப்தி இருக்காது. அங்கும் இங்குமாக அலைகிற மாதிரி சில சூழ்நிலைகள் வரலாங்க. சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கிறவங்க பெரிய பெரிய மற்ற நபர்களோட ஒரு சில நல்ல விஷயங்களை செய்ய நினைப்பீங்க. யாரோடவும் போட்டியோ பொறாமையோ வைக்காதீங்க. வியாபாரம் பண்ற இடத்துல நல்ல தூப தீப ஆராதனைகள் செய்யணுங்க. இறை வழிபாடு ரொம்ப நல்லது. உங்களுக்கு பிடிச்ச தெய்வ ஸ்லோகங்களை ஒழிக்க விடுங்க. சுவாமி பாட்டை கேட்டுக்கிட்டே இருங்க. அந்த இடத்துல ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். சந்திராஷ்டமத்தினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையுங்க. உங்களுக்கு கீழே வேலை செய்ய நபர்களிடத்துல ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. அடுத்தவங்க தப்பே செஞ்சாலும் அதை எதையும் விமர்சனம் படுத்தாதீங்க. வேலையில நீங்க தவறு பண்ணாத திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மீண்டும் இந்த பிரச்சனைகள் ஏற்படாதபடி பார்த்துக்கிறது நல்லதுங்க. நெருக்கமானவர்களுடைய புரிதல்கள்ல ஏற்படும். காம்படிஷன் அதிகமாக இருக்குங்க. உங்களை தாண்டி முன்னுக்கு வரத்துக்கு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. உங்களுடைய டேலண்ட்டை டெவலப் பண்ணுங்க. சூழ்நிலைகளை தெரிஞ்சுக்கோங்க. எல்லா விதமான விஷயங்களையும் நன்கு அறிந்து செய்யணுங்க. பேங்க்ல லோன் வாங்க வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருந்தா அவாய்ட் பண்றது நல்லதுங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஞாபக மறதி உண்டாகலாம். படிப்புல கவனம் இருக்காது. தேவையற்ற எண்ணங்கள் தான் உருவாகுங்க. போட்டிகளை சமாளிக்க கூடிய விஷயங்கள் அதிகமாகவே இருக்கு. எச்சரிக்கை மிக மிக தேவை. உடல்நலம் மனநலம் இரண்டிலுமே அக்கறையாக பார்த்துக்கோங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன் புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலை பளு அதிகமாகலாம். கவனமாக இருக்கணுங்க. வேலை அதிகம்னு தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாதீங்க. வேலைக்கு என்னவோ அதில் மட்டும் கவனம் செலுத்தணுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க பொறுமை நிதானம் அவசியங்க. எதையுமே அவசரப்படுத்தாதீங்க. செய்யறதுக்கு முன்னாடி தலைமையில் இருக்கக்கூடிய நபர்களை கேட்டு செய்யறது நல்லது. ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பின் மீதான நாட்டம் இருக்கும். புரிதல்கள் ஏற்படலாங்க. கவனக்குறைவு இருக்காது. உங்களால எல்லாருக்குமே ஒரு பெருமையாகத்தான் இருக்குங்க. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மீனராசி அன்பர்களை ஆல் த பெஸ்ட். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் சிறப்புக்குரிய நாளாக அமைய பிரார்த்திக்கிறோம். திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக எக்ஸ்பெஷலி நல்வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.